ஃபிசிக்ஸில் 70 அவுட் ஆஃப் 70 எடுத்து உங்கள் கட் ஆஃப் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு செம்ம ஈஸியான ஒரு சில கட் ஆஃப்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இதை ஃபுல்லாக பாருங்கள். முதல் விஷயம், நீங்கள் 2 மார்க்காக இருக்கட்டும், 3 மார்க்காக இருக்கட்டும், 5 மார்க்காக இருக்கட்டும், தாராளமாக உங்களோட ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் நான் ஓனாக எழுதலாமா? ஆஸ் லாங் அஸ் அர்த்தம் மாறாத வரைக்கும், மீனிங் மாறாத வரைக்கும் கண்டிப்பாக உங்களோட ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் எழுதலாம். அதுக்கு மார்க் தரணும்னு சொல்லி பப்ளிக் எக்ஸாமோட அஃபிஷியல் ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை கம்பல்சரி. இதை பார்த்து நம்ம ரொம்ப பயப்படுவோம். நீங்கள் ஒரு ப்ராப்ளம்க்கு அதோட ஃபார்முலா என்ன, அதோட ஃபைனல் ஆன்சர் என்ன, இதை மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டாலே உங்களால் ஃபுல் மார்க் எடுத்துட முடியும். ஸ்டெப் 1, ஃபார்முலாவை கரெக்டாக எழுதுருங்க. கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற வேல்யூவில் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணி ஒரு ஸ்டெப் போடுங்க. ஃபைனல் ஆன்சரை மனப்பாடம் பண்ணி எடுத்து எழுதிருங்க. இதை மட்டும் செஞ்சாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் வரும். இது உங்களுக்கு இது வரைக்கும் செய்ய தெரியாது அப்படின்னா மார்ச் 9ஆம் தேதி சாயந்தரம் 6:30 PM நான் லைவா வந்து வெறும் 3 மணி நேரத்துல என்னென்ன ப்ராப்ளம் பப்ளிக்ல கேட்பாங்க, அதோட ஃபார்முலா என்ன, அதோட ஃபைனல் ஆன்சர் என்ன, இதெல்லாம் சொல்லி தருவேன். ஒரு 2 மணி நேரத்துல எல்லாத்தையும் என் கூட சேர்ந்து கத்துக்கலாம். கம்பல்சரி கொஸ்டின்ஸ், ப்ராப்ளம்ஸை அட்டன் பண்ணிடலாம். இதுல ஒரு பேச்சுக்கு நீங்க ஃபார்முலா தப்பா எழுதிட்டா கூட ஃபைனல் ஆன்சர் மட்டும் கரெக்டா எழுதுனீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு மார்க் தரணும் அப்படின்னு சொல்லி பப்ளிக்குடைய அபிஷியல் ஆன்சர் கீழே இருக்கு. இப்போ 5 மார்க்ஸுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு டெரிவேஷன் பேஸ் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அந்த டெரிவேஷன் பேஸ் கொஸ்டின்ஸ்ல நீங்க அதிகமா டெரிவேஷனும் 1-2 லைன் தியரி எழுதுனா போதும். இதுவே ஒரு கொஸ்டின் ஃபுல்லா தியரி தான் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு 10 பாயிண்ட் எழுதுங்க. தட் இஸ் மோர் தேன் எனஃப். அப்போ 5 மார்க்ல எதெல்லாம் கீவேர்ட், எதுக்கெல்லாம் மார்க் தருவாங்க, இத நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், மார்ச் 10ஆம் தேதி 10:10 காலையில 10:10 வந்து சொல்லி தர போறேன். ஒரு 6 hour மேரத்தான், 6 மணி நேரத்துல புக்ல இருக்கிற எல்லா 5 மார்க்ஸையும் முடிச்சிருவோம். அதோட கீவேர்ட்ஸ் என்ன, எதை எழுதுனா மார்க் தருவாங்க, எந்த லைன் மட்டும் இருந்தா போதும், அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஒரு 5 மார்க்கு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துல டக்குன்னு முடிச்சிடலாம். இதெல்லாம் நீ கரெக்டா வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி, இப்ப நான் சொன்னது எல்லாமே 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் டீச் பண்ண போறேன். சோ கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிச்ச உடனே சாயந்தரம் ஒரு தூக்கத்தை போட்டு 6:30 நம்ம சேனலுக்கு வந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். எந்த கிளாஸையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய டிடெக்டிவ் வேலை பார்த்து உங்களை சென்டம் எடுக்க வைக்கிறதுக்கு நிறைய விஷயம் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு அழகா சீட் கோட்ஸ்லாம் நான் சொல்லிட்டே வரேன்.